மக்களே பரணி சண்முகம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. நம்ம சண்முகத்துக்கு கனியை கடத்துனதுக்கு பின்னாடி சூழ்ச்சி பண்ணது பாண்டியம்மா தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. பாண்டியம்மாலும் சண்முகத்துக்கு பயந்து வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிடுறாங்க. நம்ம சண்முகம் அப்படியே செம அதிரடியாக வந்து வீட்டையே உண்டில்லைன்னு ஆக்கி பாண்டியம்மாவை கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. பாண்டியம்மாலும் எப்படியாவது என்னை காப்பாற்று சௌந்தர அப்படின்னு கேட்டோன்னே சௌந்தர பாண்டியனும் ஒரு கட்டத்தில் பாண்டியம்மாவை சண்முகத்திட்ட இருந்து காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பரணி எல்லாரும் சேர்ந்த மாதிரி இருக்கும்போது என்ன கனியோட ஜாதகம் மட்டும் இங்கே காணல, எங்கே பேர் கொண்டே அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல பாண்டியம்மாள் அப்படியே சந்தேகப்பட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறது, இவளுக மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்களா, நமக்கு சரியா ஆப்பு வச்சிருவாங்களே, பேசாமல் இந்த வீட்டை விட்டு இப்போவே எஸ்கேப் ஆகிட வேண்டியதான்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு வெளியில கிளம்புறாங்க. உடனே நம்ம ரத்னாவும் எடி பரணி இது சரியே படலை, இந்த பாண்டியம்மாளோட பேச்சும் சரியில்லை மொழியும் சரியில்லை, பேசாம இந்த பேகுக்குள்ள தான் ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படின்னு சொன்ன உடனே பரணி போய் அவளை பிடி அப்படின்னு சொல்றாங்க. வெளியில போன பாண்டியம்மாளை அப்படியே தடுத்து நிறுத்தி என்ன பண்றீங்க அத்தை, பேகுக்குள்ள என்ன இருக்கு, ஒழுங்காட்டு உண்மையை சொல்றீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது பாண்டியம்மாளை எதுக்கு என்ன சந்தேகப்படுறீங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நான் ஒன்றும் பண்ணலை, நான் வீட்டுக்கு போறேன் என்ன விடுங்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்குற மாதிரி இல்லை. ரத்னா எசக்கி எல்லாரும் சேர்ந்த மாதிரி இந்த பேகுக்குள்ள என்ன இருக்கு, உங்க மரியாதை அதை காட்ட போறியா இல்லையான்னு சொல்லிட்டு பேக் அப்படியே ஓபன் பண்ணி கீழே சிதறுது. அதுல நம்ம கனியோட ஜாதகத்தை எல்லாரும் பாக்குறாங்க. வைகுண்டம் அந்த இடத்துல பார்த்துட்டு என்னது கனியோட ஜாதகம் உன் பேக்ல எப்படி வந்தது, அப்ப நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, கனி காணாமல் போனதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, அப்போ நீ தான் இதுக்கெல்லாம் காரணமாக, உன்னை எல்லாம் நான் சும்மாவே விட போகிறதில்லன்னு பாண்டியம்மாவை சரியாக கழுத்தை பிடிக்கிற மாதிரி வைக்கிறாங்க. நம்ம வைகுண்டமும் சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அப்போ நீ தான் காரணம், எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட தங்கச்சி இப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு இசக்கிய ரொம்ப ஆக்ரோஷமாக நம்ம பாண்டியம்மாவை பிடிக்க வரும்போது பாண்டியம்மாவை இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சா சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிடுறாங்க. வைகுண்டமோ ஏ பாண்டியம்மா ஒழுங்கு மரியாதை கதவை தர, நான் மட்டும் திறந்துட்டு வந்தேன்னா அப்புறம் ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு என்னதான் மிரட்டினாலும் பாண்டியம்மா கதவை திறக்கிற மாதிரியே இல்லை. ஒரு கட்டத்தில் நம்ம சண்முகத்துக்கு விஷயம் தெரிய வருது. சண்முகம் ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்த உடனே நம்ம பரணியும் நீ சந்தேகப்பட்டது சரியாக தான் இருக்குது, இது எல்லாத்துக்குமே காரணம் அத்தையாக தான் இருந்திருக்காங்க, அந்த கனி காணாமல் போனதுக்கும் இவங்களுக்கு தான் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சண்முகம் அந்த இடத்துல பயங்கரமாக கோவப்படுறாங்க. சும்மாவே டென்ஷனில் இருக்க நம்ம சண்முகம் கனிக்கு ஒண்ணுனா விடுவாங்களா, பாண்டியத்தா எவ்வளவு தைரியம் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என்னோட கனியை இப்படி பண்ண பார்த்துருப்ப, சும்மாவே விட போறதுல பேசாம கதவை திறந்துட்டு வந்துரு, இல்லைனா நானா வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க பாண்டியம்மா ரொம்பவே பதறி போயிடுறாங்க. இப்ப என்ன பண்றது, இந்த சண்முகம் பையன் வேற வந்துட்டானே, இவன் மட்டும் நம்மள பார்த்தானா தீத்து கட்டிடுவான், இப்ப என்ன செய்யறது, அவன் வேற ஒரு சரியான காட்டு மிருகம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பரணியும் நீ நினைச்சது எல்லாமே சரிதான் சண்முகம், இவனெல்லாம் விட்டே வைக்கக்கூடாது, வைகுண்டமும் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம சாப்பாடை சாப்பிட்டுட்டு நமக்கே துரோகம் பண்ணதுக்கு இவளுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ, இவளெல்லாம் அன்னைக்கே வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா எதெல்லாமோ நாடகம் ஆடி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா, இல்லை சண்முகம் விடாதல்ல, கதவை உடைச்சிட்டா அது உள்ள போய் இந்த பாண்டியம்மாளோட உயிரை எடுத்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு வைகுண்டமும் அந்த இடத்துல பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. என்னதான் பண்ணாலும் கதவு திறக்கிற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் சண்முகமும் சரி ஏதாவது அதிகாரிகளை கூட்டிட்டு வந்து இந்த கதவை உடக்க வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லும் போது அதிகாரிகளும் வராங்க. நம்ம வீரா எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. பெரிய கட்டையால் நம்ம அந்த கதவை உடைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சத்தத்தை கேட்ட உடனே பாண்டியம்மாள் பதட்டம் ஆயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இவனுக்கு மட்டும் உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்ம தொலைஞ்சோம், சரி நம்ம சௌந்தருக்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சௌந்தர பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி, இல்லை சௌந்தரி என்னை வந்து எப்படியாவது காப்பாற்றிடுடா, இந்த சண்முகம் பயலுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, கனியை கடத்த சொன்னது நான் தானே தெரிஞ்சுட்டு என்னை வந்து எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு இருக்கான், நான் பயந்து அவனுக்கு வீட்டுக்குள்ளே கதவை போட்டுட்டு இருக்கேன், போலீஸ் வேற வெளியில இருந்து ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு, தயவு செய்து என்னை வந்து காப்பாத்திடுன்னு சொன்ன உடனே சௌந்தர பாண்டியன் என்ன எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைக்கா, நான் எல்லாம் வர போகிறதே இல்லை, நான் உனக்கு எதிர்த்து கேள்வி கேட்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சௌந்தரை பார்த்து பாண்டியம்மாள் பயங்கரமாக அதிர்ச்சியாகி, இல்லை நீ மட்டும் இப்போ வரலைன்னா இந்த கனியை கடத்த சொன்னது நீ தான்,
அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த சண்முகம் பையனுக்கு முன்னாடி நிரூபிச்சுடுவேன். பேசாமல் இங்கே வந்து என்னை காப்பாற்ற வழியை பாருன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே சௌந்தரபாட்டியனும் விட்டா இந்த பாண்டியம்மா கண்டிப்பாக நம்மளையும் போட்டு கொடுத்துருவா, பேசாமல் அவளை போய் காப்பாற்ற வேண்டியதானே அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னதான் சண்முகத்தை பொறுமையாக இருன்னு சொன்னாலும் அவங்களோட கோபம் அடங்குற மாதிரி இல்லை. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வீட்டிலேருந்து இப்படி பண்ணியிருப்பா, அதுவும் என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்துட்டாலே இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஒடுக்கிறதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் முடிய மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் சண்முகமும் அந்த ஓட்டுக்கு மேலே ஏறி பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போக போகிறாங்க. நம்ம பரணி எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. சண்முகம் கீழே இறங்கு, உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாலும் சண்முகம் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் நம்ம கதவை உடைச்சிட்டு சண்முகமும் உள்ளே போகிறாங்க. பாண்டியம்மால சரியா வெளுத்து வாங்கலான்னு அந்த இடத்துக்கு போகும்போது கரெக்டான சமயத்தில் சௌந்தர பாண்டியன் வந்துடுறாங்க. பரணியும் பாண்டியம்மை கிட்ட வந்து நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாத்த, நீ எல்லாம் நடிச்சிருக்க அப்போ ரொம்ப நல்லாவே, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி தானே நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் சண்முகமும் இதெல்லாம் நினச்சி சரி எப்படியாவது உன்னை காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு தானே உனக்கு வீட்டில் ஒரு இடம் தந்தோம். ஆனால் நீ இங்கேயே இருந்துட்டு நாங்கள் போட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணுவியா? அப்போ நீங்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் ஒரு திட்டத்தை போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் குடும்பத்தை இப்படி பழி வாங்குவ, உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சண்முகமும் அந்த இடத்துல இறங்குறாங்க. நீ மட்டும் தான் இப்படி பண்ணியா, யாராவது தூண்டுதல்ல இப்படி செய்தியா, உனக்கும் யாருக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் சரியா பாண்டியம்மாளை வெளுத்து வாங்குறாங்க. வைகுண்டமும் சண்முகமும் சேர்ந்த மாதிரி பாண்டியம்மாளை நிற்க வச்சு அடிக்க போகிறாங்க. கரெக்டாட்டு சௌந்தரபாண்டியன் அந்த இடத்துல வந்து சண்முகம் கொஞ்சம் நிறுத்தி, எதுக்கு என்னோட அக்காக்கு மேலே இப்படி கை வைக்கிற, தேவையில்லாமல் அவளை அடிக்கக்கூடிய வேலையை வச்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேறன்னு சொன்ன உடனே சண்முகமும் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதுங்க, எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் அக்கா எங்கள் வீட்டுக்கு வரணும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் கனியோட ஜாதகத்தை எடுத்துட்டு ஒரு பெரிய சூழ்ச்சியே பண்ணியிருக்கா, எனக்கு ஏதோ கனியோட சூழ்ச்சிக்கு பின்னாடி நீயும் இருப்பேன்னு சொல்லிட்டு சந்தேகமாக தான் இருக்குது. எனக்கு கனிக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்ததுக்கு காரணமான யாரையும் சும்மா விட மாட்டேன்னு அன்னைக்கே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பண்ண ஒன்றையெல்லாம் நான் சும்மா விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மால சரியா வெளுத்து வாங்குறாங்க. என்னதான் இருந்தாலும் சௌந்தர பாண்டியன் அந்த இடத்துல வந்து பேசாமல் என்னோட அக்காவை விட்டுரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற, அதிகாரிகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அப்புறம் ஒன்று மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிருவேன்னு சொன்னதும் நம்ம பரணியும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணி பேசிகிட்டு இருக்க, தப்பு எல்லாமே அத்தைக்கு மேலே தான், அவங்க தானே சண்முகத்தை குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க, நீங்களும் இதுக்கு காரணமாக இருக்கீங்களாப்பா அப்படின்னு கேட்ட உடனே என்னை பார்த்து இப்படி கேட்குற, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னோட அக்காவுக்கு ஒரு ஆபத்துனா நான் வந்து கேட்க மாட்டேனா, அவனை சும்மா விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சௌந்தர பாண்டியனும் சண்முகத்திட்ட ஒரு கட்டத்தில் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சண்முகம் விடுற மாதிரி இல்லை. சௌந்தர பாண்டியன் ஒரு வழியாக வந்து காப்பாற்றிட்டாங்களேன்னு சொல்லி பாண்டியம்மாளும் அந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. அதே சமயத்தில் வீரா, முத்துப்பாண்டி எல்லாருமே அந்த இடத்துல அதிகாரிகளாக வந்து நிற்கிறாங்க. இனிமேல் இந்த பாண்டியம்மாளை சும்மா விடக்கூடாது, இவங்க பண்ண தப்புக்கு பேசாமல் தண்டனை கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கும் போது சண்முகமும் இனிமேல் என்னோட தங்கச்சிகள் மேலே யாராவது கை வைக்கணும்னு நினைச்சாலே அவங்க ரொம்பவே பயப்படணும், அந்த அளவுக்கு ஒரு தண்டனை பெருசாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.